அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விருச்சிக ராசி பற்றி பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய அந்த தசை, அதாவது சூரிய தசை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் சூரிய தசை வந்துடாது. ஏன்னா சூரிய தசை ஒரு சில பேருக்கு வராமே போகும். ஒரு சில பேருக்கு வந்து வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும் சூரிய தசை வந்தாலே. ஒரு சில பேருக்கு சூரிய தசை வந்தாலே வாழ்க்கை மாறிடும். அதிகார பதவி, அரசியலில் சைன் பண்ணுறது, ஜொலிக்கிறது, ஒரு நிர்வாகத்திறமை, அதேமாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, ஒரு உயர் அதிகாரியாக மாறுறது எல்லாமே சூரிய திசையில் தான் நடக்கும். ஒரு சில பேர் சூரிய திசை வந்து மதிப்பு மரியாதை இழந்துருவாங்க. இழந்த அது சம்பாதிச்ச சொத்து எல்லாமே இழந்துருவாங்க. அந்தஸ்து, மதிப்பு மரியாதை, கௌரவத்தை எல்லாமே அந்த சூரிய திசையில் இழந்தவங்க இருக்காங்க. ஒரு சூரிய திசை வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை புரட்டி போடுறவங்களுக்கும் ஒரு சில பேர்த்துக்கு அந்த சூரிய திசையில் இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் அந்த மாதிரி சூரிய திசை வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஒரு சில ராசி, ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் அந்த சூரிய திசை வரும். அதில் விருச்சிக ராசி ஒன்று. சரிங்களா? ஏன்னா விருச்சகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், இந்த 3 ராசியும் உள்ளடக்கிய ராசி தான் விருச்சிக ராசி. இது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் வீடு, 8ஆம் ராசி விருச்சிக ராசி. இதில் 3 நட்சத்திரம் வருது. அதாவது விசாகங்கிறது குருவோட நட்சத்திரம், அனுஷங்கிறது சனியோட நட்சத்திரம், கேட்டைங்கிறது புதனோட நட்சத்திரம். அப்போ இது எப்படி சூரிய தசை வரும்னா, விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் போதே உங்களுக்கு குரு தசை தான். குரு தசை கடைசி பகுதியில் பிறப்பீங்க. அடுத்தது உங்களுக்கு 2வது உங்களுக்கு சனி தசை வந்துடும், 3வது புதன் தசை வரும், 4வது கேது தசை வரும், 5வது சுக்கிர தசை வரும், 6வது உங்களுக்கு சூரிய தசை வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 வயசு பக்கமே ஆயிரும். 50 வயசுக்கு மேலே ஆயிரும். சூரிய தசையெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 வயசுக்கு மேலே ஆயிரும் உங்களுக்கு. அப்போ அந்த சூரியனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 45-50 வயசுக்கு மேலே ஒரு சில பேர் அப்போ தான் அவங்க வாழ்க்கையை பார்ப்பாங்க. அந்த சூரிய திசையில் தான் ஒரு அதிகார பதவி கிடைக்கும். ஆரம்பத்தில் முயற்சி பண்ணி எதுவும் கிடைக்காது. அப்போ தான் அந்த சூரிய திசையில் தான் ஒரு அதிகார பதவி, ஒரு திறமை வெளியே வர்றது, ஒரு அந்தஸ்தான ஒரு இதில் நிற்கிறது, ஒரு ஷைன் பண்ணுறது, வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது, ஒரு ஒரு நிர்வாக திறமை இது பண்ணுறது, எல்லாமே இந்த சூரிய திசையில் தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம் பிறக்கும் போதே சனி திசை, 2வது புதன் திசை, 3வது கேது திசை, 4வது சுக்கிர திசை, 5வது சூரிய திசை வரும். கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே உங்களுக்கு வந்து புதன் திசை, 2வது உங்களுக்கு வந்து கேது திசை வந்துடும், 3வது உங்களுக்கு சுக்கிர திசை வரும், 4வது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய திசை வந்துடும். இப்படி தாங்க உங்கள் வாழ்க்கை போகும். இதுதான் கர்மா. இந்த சூரிய திசையை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். அதாவது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. அதாவது விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு சூரிய திசை கொஞ்சம் லேட்டாக வரும். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் சூரிய திசை ஒரு கரெக்டான ஒரு இதில் வந்துடும். கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 40 வயசுக்கு மேலாம் வரும் சூரிய திசை வந்துடும். அப்படி இது என்ன அமைப்பு கொடுக்கணும்னா, சூரியன் வந்து கெடாமல் இருக்கணும். சூரியன் வந்து கிரகணம் அடையக்கூடாது ஜாதகத்தில். ஏன்னா சூரியன் வந்து பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம், ராஜ கிரகம். அது ஏன் 6 வருஷம்னா உங்களுக்கு குறிப்பிட்டது 6 வருஷம் தான் உங்களுக்கு சூரியன் நடக்கும். மற்ற கிரகமெல்லாம் பாருங்கள், சனியெல்லாம் 19 வருஷம், சுக்கிரன் 20 வருஷம் தசையை நடத்தும், புதன் 17 வருஷம், அப்படியே உங்களுக்கு குரு 16 வருஷம், அப்படியே வருடங்களும் ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு வருடம் குறிப்பிட்டிருக்கு. சரிங்களா? ஆனால் சூரியனுக்கு மட்டும் 6 வருஷம். ஆனால் இருக்கலே நம்பர் 1 கிரகம் ராஜ கிரகம் சூரியன் தான். ஏன்னா பிரபஞ்சம் உலகத்துக்கே அந்த வெளிச்சம் கொடுக்குற பிளானட்டே வந்து சூரியன் தான். சூரியன் எல்லாம் எதுவுமே இல்லை, எந்த ஒரு இது வளர்ச்சி அடையாது. அதனால தான் சூரியன் வந்து ஆத்மகாரகன் சொல்கிறாங்க. உயிர்காரகனே சூரியன் தான். சூரியன் தான் உங்களுக்கு ஒரு உயிர் கொடுக்கறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சி ஏற்படுறது, வெளிச்சத்தை கொடுக்கறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த மனுஷங்க வந்து வளர வைக்கிறது, நிர்வாக திறமை பண்ணுறது, ஆளுமை திறமை பண்ணுறது, அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் வச்சுக்கிறது, எல்லாமே சூரியன் தாங்க. சூரியன் இல்லாமல் அரசியலில் வர முடியாது, ஷைன் பண்ண முடியாது, அதேமாதிரி நிர்வாக திறமை பண்ண முடியாது, தனக்கீழே கண்ட்ரோலில் யாருமே வச்சுக்க முடியாது. சூரியன் நல்லா இருக்கிறவங்க தான் அந்த ராஜ பதவி, அரசியல் வாழ்க்கையை நல்லா ஜெயிக்க முடியும், ஜொலிக்க முடியும், அதேமாதிரி ஒரு நிர்வாக திறமை பண்ண முடியும். அப்போ சூரியன் கெடாமல் இருக்கணும். இப்போ எத்தனை விஷயம் இருக்குது பாருங்கள் சூரியனில் மட்டும். அப்போ சூரியன் வந்து ராகோட கிரகண தோஷம் அடையக்கூடாது, கேதுவோட கிரகண தோஷம் அடைஞ்சிடக்கூடாது, சனியோடு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் இருந்து சூரிய திசை வந்தவங்களாம் பாருங்கள், அப்பாவை இழந்தவங்களாக இருப்பாங்க, அப்பாவை பிரிஞ்சவங்களாக இருப்பாங்க, இல்லை அப்பாவுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஏதோ தந்தை மூலமாக ஒரு டவுன் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீழ்ச்சி சந்திச்சே தீருவாங்க. ஏன்னா சூரியன் அப்பா, தந்தை காரகன் சூரியன், ஆத்மகாரகன் சூரியன். அப்போ சூரியன் வந்து குருவோடு இருக்கணும், சூரியன் சுக்கிரனோடு இருக்கணும், சூரியன் வந்து சந்திரன் வளர்பிறை சந்திரனோட தொடர்பில் இருக்கணும். நல்ல கிரகத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா, சூரியன் கெடாமல் இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த சூரிய திசை நல்லது பண்ணும். 45-50 வயசுக்கு மேலே பாருங்கள், நிறைய பேர் பாருங்கள் அரசியலில் இருக்காங்க, ஒரு நிர்வாக திறமை. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 45-50 வயசுக்கு மேலே ஒரு நிர்வாக திறமை கிடைக்குது. கடைசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்யோக ஜாதகம்னு சொல்லுவாங்க. அந்த சூரியன் அப்போ தான் உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போகும். அதுக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ணாது. நிறைய முயற்சி பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து கூட ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 45-50 வயசுக்கு மேலே எத்தனை பேர் கவர்மெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. 25-30 வயசில் கிடைக்காது இது, அந்த டைமில் அவங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு இதில் வந்து அரசாங்க சார்ந்திலே இருந்து அதில் ஜெயிச்சிருவாங்க அவங்க.
இதெல்லாமே சூரியனோடது தான். சூரியன் கெட்டு போனவங்களுக்கு பாருங்கள், கண் சம்பந்தமான வியாதி, கண் சம்பந்தமான பிரச்சனை, தந்தை விரோதமாக இருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்திறமை அவங்களுக்கு இருக்காது. இதெல்லாமே இந்த சூரியன் கெட்டு போனவங்க சொல்லலாம். முதுகு தண்டுவட பிரச்சனை, இதெல்லாமே சூரியன் கெட்டு போனவங்களுக்கு ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இதெல்லாமே வரும். சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கலாம், 6ஆம் இடத்துல இருக்கலாம், 10ஆம் இடத்துல இருக்கலாம், 11ஆம் இடத்துல இருக்கலாம். இதெல்லாம் சூரியனுக்கு சிறப்பான ஒரு இடங்கள். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கவங்க, 10ஆம் இடத்துல இருக்கவங்க மேக்ஸிமம் பாருங்கள் அரசாங்க வேலையில் இருப்பாங்க. சூரியன் வந்து நல்லா இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கவங்க மேக்ஸிமம் உங்களுக்கு 6, 10ஆம் இடத்துலலாம் சூரியன் சம்மந்தப்படுறவங்களுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப் இருப்பாங்க, இல்லை அரசியல் இருக்கவங்களாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. 11ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபம், தந்தை மூலமாக லாபம், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு வருமானம், நல்ல பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறது, பணத்தை சேர்த்து வைக்கிறதெல்லாம் அந்த 11ஆம் இடத்துல இருக்க சூரியன் தான். 3ஆம் இடத்துல சூரியன்றது தைரியம், குருட்டு தைரியம் இருக்கவங்களுக்கு. 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கவங்க பாருங்கள் விடாமுயற்சி உடையவங்களாக இருப்பாங்க, தைரியசாலியாக இருப்பாங்க, தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க, அடுத்தவங்களை வழிநடத்தவங்களாக இருப்பாங்க, நிர்வாகத்திறமை இருக்கவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் 3ல் இருக்க சூரியன் தான். சூரியன் 8ல் இருக்கக்கூடாதுங்க. சூரியன் வந்து 8ஆம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு தந்தையே விரோதமாக இருப்பார், தந்தையே அசிங்கமானப்படுத்துவார், தந்தையை உங்களுக்கு கேவலப்படுத்துவார், அரசாங்கத்துக்கு உங்களுக்கு பகை ஏற்படும், கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு ஆகாது, மூத்த பையனுக்கு உங்களுக்கு செட் ஆகாமல் போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 8ல் இருக்க சூரியன் கொடுப்பார். 12ஆம் இடத்துல இருக்க சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தந்தையால் விரையும், தந்தைக்கு அடிக்கடி மருத்துவ செலவு பண்ணுவீங்க, இல்லை தந்தையே உங்களுக்கு இல்லாமல் போகலாம், அப்பா பிரிஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் ஒரு ஊரில் உங்கள் அப்பா ஒரு ஊரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் 12ல் இருக்க சூரியன் தான். பொதுவாகவே 8ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கவங்களாம் பாருங்கள் கண் சம்பந்தமான பாதிப்பு இருக்கும், கண்ணாடி போட்டிருக்கவங்களாம் இருப்பாங்க. இதெல்லாமே அந்த அமைப்பு வரும். அப்போ சூரியன் கிடக்கூடாது உங்களுக்கு, சரிங்களா? சூரியன் வந்து வளர்பிறை சந்திரனோட தொடர்பில் இருந்தால் ரொம்ப நல்லது. அதாவது வளர்பிறைனா உங்களுக்கு பௌர்ணமி சந்திரன் நேருக்கு நேர் சூரியனுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் ஒரு அட்டகாசமான ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு. பௌர்ணமி யோகமாக உங்களுக்கு வேலை செய்யும். சூரியன் பலமாயிட்டார்னு அர்த்தம். அது 12ல் இருந்தாலும் பரவாயில்ல. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனோட இருந்தாலும் பரவாயில்லைங்க, அது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். சூரியன் வந்து உங்களுக்கு குருவோடு இருக்கிறது ரொம்ப நல்லது, சிவராஜ் யோகமாக வேலை செய்யும். மேக்ஸிமம் சூரியன் குரு சம்மந்தப்பட்ட சூரியனுக்கு 7ல் இருக்கலாம், இல்லை சூரியனுடைய குரு இருக்கலாம், அவங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். இல்லை கவர்மெண்ட்லேருந்து பேக்ரவுண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுவாங்க, நேரடியாக இல்லாமல் பேக்ரவுண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சூரியன் குரு சேர்க்கை 7ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கா, கெட்டு போயிட்டாரா, அந்த அதிகார பதவி கிடைக்குமா, அந்த அரசியலில் ஷைன் பண்ண முடியுமா, நிர்வாகத்திறமை கிடைக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் இந்த நவகிரகங்களில் நாயகன் சொல்லக்கூடிய அந்த சூரியனை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும், சரிங்களா? பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஏன்னா லக்னத்தில் சூரியன் இருக்கவங்களாம் ரொம்ப பிடிவாதக்காரங்களா, கோவக்காரங்களா, நிர்வாகத்திறமை மிக்கவங்களாக இருப்பாங்க. 7ல் சூரியன் இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனை, சிக்கல், கணவன் மனைவி உறவுல கசப்பு, விவாகரத்து, இது மேலே 7ல் சூரியன் இருக்கவங்களுக்கு வரும். 8ல் சூரியன் இருக்குன்னு முன்னாடியே சொன்னேன், விபத்து சந்திக்கிறது, கவர்மெண்ட்டு உங்களுக்கு பகை ஏற்படுறது, தந்தை விரோதமாக இருக்கிறது, தந்தை விட்டு பிரிஞ்சு போகிறது, இல்லை அப்பாவே இல்லாமல் போகிறது, இதெல்லாமே 8ல் இருக்க சூரியன் தான். 10ல் சூரியன் இருந்தால் தொழிலில் முன்னேற்றம், வளர்ச்சி, பதவி உயர்வு, அதிகாரம், நிர்வாகத்திறமை எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். 6ல் சூரியன் இருக்கவங்களாம் கவர்மெண்ட் ஜாப்பு, அதுமாதிரி வேலையில் இருக்கவங்களாம் பாருங்கள், மேனேஜராக சூப்பர்வைசராக இருக்கவங்களாம் பாருங்கள், டீம் லீடராக இருக்கவங்கள பாருங்கள், 50 பேர் 100 பேர் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பு தான். 4ல் சூரியன் இருக்கு, 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாங்க. 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் ஒரு சில பேருக்கு கண் சம்பந்தமான பாதிப்பு கொடுக்கும். 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் நல்லது தான், பட் பெருசாக உங்களுக்கு பாதிக்காது. பட் இருந்தாலும் கண் சம்பந்தமான பிரச்சனை, குடும்பத்தில் சின்ன சின்ன பாதிப்பு அப்பப்போ வந்துட்டு போகும். ஆனால் வருமானம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு 2ல் சூரியன் இருக்கவங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய சொல்லலாங்க, சூரியன் வச்சு நிறைய நம்ம சொல்லலாம். 5ல் சூரியன் இருந்தால் ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய அந்த யோகம் அதிகம். 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் மேக்ஸிமம் பாருங்கள், 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கவங்க பாருங்கள் ஆண் வாரிசு இருக்கும். இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். 7ல் சூரியன் இருந்தால் மன வாழ்க்கையில் பிரச்சனை. ஏன்னா நெருப்பு கிரகம், அந்த நெருப்பு கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ, இப்போ ஒரு நெருப்பு இருக்கிற இடத்துல நம்ம உட்கார முடியாதுல்ல, எவ்வளோ நேரம் உட்கார முடியும்? கூடவே நெருப்பவே வச்சு உட்கார முடியுமா? அதே மாதிரி தான் சூரியன் எந்த இடத்துல இருந்தால் அந்த இடம் சுடும், அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயில் ஆகும், கண்டிப்பாக கெட்டு போகும். அப்போ அந்த 7ஆம் இடம் மன வாழ்க்கையில் சூரியன் இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கையில் சில குறைபாடு கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே இருந்தே தீரும், அதில் மாற்றமே கிடையாது, சரிங்களா? அதனால் சூரியன் குருவோட சுக்கிரனோட உங்களுக்கு மற்ற வளர்பிறை சந்திரனோட தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக அந்த சூரிய தசை 6 வருட சூரிய தசை கண்டிப்பாக அந்த யோகத்தை கொடுக்கணுங்கிறதுல மாற்றமே கிடையாது விருச்சிக ராசினியர்களுக்கு, சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்காரா, கெட்டு போயிருக்காரா,
இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்துக்கு உண்டான கிரகம் வந்து பார்த்திங்கன்னா பலவீனம் அடைஞ்சிருச்சா, ராகு கேது கூட நிழல் கிரகத்தோட சாயா கிரகத்து கூட சேர்ந்து உங்களுக்கு கிரகண தோஷம் அடைஞ்சிருச்சான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பாருங்கள். சூரியன் கெட்டு போனவங்களுக்கு 9ஆம் இடம் கெட்டு போனவங்களுக்கு பாருங்கள், டெஃபினட்டாக சொல்லிடலாம். அப்பானால பிரயோஜனம் இருக்காது, பூர்வீக சொத்து கிடைக்காது, முன்னோர்கள் சொத்து கிடைக்காது, அப்பாவே இல்லாமல் இருப்பாங்க, தந்தையை இழந்தவங்க இருப்பாங்க, பிரிஞ்சு போனவங்களாம் இருப்பாங்க. இது டெஃபினட்டாக சூரியனை பார்த்து நம்ம டெஃபினட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.